உங்கள் தெய்வங்கள் கேட்டதா? நீங்கள் கட்டிய கட்டடங்களுக்கு கோவில் என்று பெயரிட்டு அதன் வாசலில் என்னை கட்டி போடுங்கள் என்று என் தோள்களில் உங்களுடன் சேர்த்து அதன் சிலைகளையும் சுமக்க வேண்டும் என்று உங்கள் தெய்வம் கேட்டதா? உங்களால் உங்கள் ஊர்களையும் வீடுகளையும் விட்டு காடுகளில் வருடக்கணக்கில் ஒரு யானையுடன் சுற்றித் திரிய முடியுமா? என்னை மட்டும் ஏன் உங்களுடன் உங்கள் ஊர்களில் கட்டி போட்டு கஷ்டப்படுத்துகிறீர்கள்? இன்று நீங்கள் எனக்காக வருந்துவதை நினைத்தால் வெறுப்பாக உள்ளது. உங்கள் வருத்தம் எங்களுக்கு அசிங்கமாக இல்லையா? செத்த பிறகு என் மீது கொள்ளும் உங்கள் கருணையும் வருத்தங்களையும் தூக்கி மலத்தொட்டியில் வீசுங்கள். வாழும் போது வதைத்துவிட்டு செத்த பிறகு சூரிய நமஸ்காரம் ஏன்? உண்மையில் நீங்கள் மனிதர்களாக இருந்தால் இனி கோவில்களில் யானையை வளர்க்காதீர்கள். இப்படிக்கு சுப்புலட்சுமி என்ற யானைய வாகனமா பார்க்கும்போது சிங்கத்தையும் புலியவும் மட்டும் ஏன் நீங்க விலங்கா பாக்குறீங்க? விநாயகரோட உண்மையான வாகனம் எலிதான். அது ஏன் சாப்பாட்டுல விழுந்துருச்சுன்னா எலிய விஷம் வச்சு கொள்றீங்க? இதெல்லாம் சொன்னோம்னா நம்மள ஹிந்து எதிர்ப்பாளர்னு சொல்லுவான். இதெல்லாம் அதுவா இறந்த கணக்குல சேராது, உங்களோட கொலை கணக்குல தான் சேரும்.